10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சாஃப்டான பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் நமக்கு இந்த அளவுக்கு மாறணும். இப்போ தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. அதே வானலியில் 3/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். நம்மளுக்கு நல்லா ரவை பதத்துக்கு வருங்க. நல்லா வெந்து வரணும். கேப் விட்டு விட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு